ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஜி மூவி பிளக்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பாபுஜி கர் பே ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த வெப் சீரிஸை நீங்க முழுசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான லிங்கை நான் கண்டிப்பா கொடுப்பேன். சரி, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல வீட்டு வாசல்ல தாங்க காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் பார்த்தனா கையில ஒரு குச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு அவரு ஒரு செடி மேல ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தர் நடந்து போறாரு. என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வெளியேட்டி பார்த்தா இவர் ஒண்ணுக்கு போறத பார்த்தோன்னே அவர் டென்ஷன் ஆயிட்டு, பாபுஜி நீங்க என்ன பண்றீங்க? எல்லா இடத்துலயும் இப்படிதான் ஒண்ணுக்கு உட்காந்து இருப்பீங்களா? என்ன கூப்பிட்டு இருந்தா உங்களை பாத்ரூம் கொண்டு போய் விட்டுருப்பான் இல்லையா? நைட்ல தான் உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா எங்களை கூப்பிட வேண்டியது தானே, எங்களையும் ஏன் அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன மனசுல நினைக்கிறாருன்னா, ஐயோ இந்த முறையே நம்ம தப்பான இடத்துல தான் உட்காந்து ஒண்ணுக்கு இருந்திருக்கும் போல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன சமாளிக்கிறாருன்னா, இல்லப்பா உனக்கு எப்படி நான் எப்படி கஷ்டத்தை கொடுக்குன்றதுனாலதான் நானே வந்து இது மாதிரி ஒண்ணுக்கு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் என்ன சொல்லுவானா, நான் சொல்றத நல்லா கேளுங்க, உங்களை ஒண்ணுக்கு கூட்டு போறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சோ உங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு இவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த டைமுக்கு வீட்டுல 2 பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்கள ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வாங்க மாமா நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி உள்ள கூப்பிட்டு போகும்போது இந்த கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுவானா, அவளுடைய முதுகு போட்டு தடவிட்டு இருப்பான். இப்படியே இவரு அவளுக்கு நல்ல முதுகு தடவிட்டே இருக்கும் போது இப்ப பின்னாடி இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஆஹா பாபுஜிக்கு வயசு தான் ஆயிடுச்சு தவிர அவரோட தடி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, டெய்லி இந்த பொண்ணை போட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்றாரு போல, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப அவரை போட்டு நாமளும் செய்யலாம் அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணோம்னா அந்த பாபுஜி கூப்பிட்டு உள்ள போயிடுறா. உடனே இவன் என்ன பண்ணோம்னா அந்த இடத்துக்கு போயிட்டு, ஏன் நீங்க டென்ஷன் ஆவறீங்க, போங்க உள்ள போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட உள்ள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த ராணி என்ன பண்ணுவானா, அவரை கை தாங்கால உள்ள கூட்டு வருவா இல்லையா? இப்படி உள்ள கூட்டு வரும்போது இந்த ராணி என்ன சொல்லணும்னா, மாமா உங்களுக்கு எது தேவையானாலும் என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்க என்ன மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, இல்ல ராணி அவன் சொல்றான் இல்லையா எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடவே இல்லைன்னு, நான் அவனை என்ன கூப்பிட்டாலும் அவன் என்ன கண்டிக்கவே மாட்டான், ஆனா இங்க வந்து இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு வந்து பெட்ரூம்ல உட்காரும் போது இப்ப அந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சது கிடையாது, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன அமைதியா இருக்க, நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையை நீட்டி அப்படியே தேடும் போது அவளுடைய மாம்பழத்து மேல கை வச்சுறாரு. உடனே அவன் என்ன பண்ணனா டப்புன்னு கையை எடுத்துட்டு, இல்ல மாமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, சரி சரி நீ போயிட்டியானுமா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அவன் என்ன கேட்பானா, சரி மாமா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நான் கீழே விழுந்தேன் இல்லையா, அதான் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, சரி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே நெஞ்சோட நெஞ்சா வச்சு அழுத்தும் போது அவருடைய மாம்பழத்து மேல படுத்த உடனே இவருக்கு செம சந்தோஷமா இருக்கும். ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் படுக்கும் போது, சொல்லுங்க மாமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு இவர் கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் கீழே விழுந்தேன் இல்லையா, சோ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் பிடிச்சி விடுறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் சரிங்க மாமா சொல்லிட்டு காலை பிடிக்கிறா. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த கார்த்தி தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவானா, அவனோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவன் வைஃப் வரா. வந்தவன் என்ன சொல்றானா, நீங்க கவலைப்படுறத நிப்பாட்டுங்க, நான் நாளைக்கு ராணி கிட்ட சொல்லி அவரை நல்லபடியா பாத்துக்க சொல்றேன் அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் சாந்தம் அடைகிறாரு. இப்ப சாந்தமானதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பொறுமையா எழுந்து போயிட்டு அவங்களுடைய பெட்ரூம் கதவை சாத்திட்டு வந்து அவருடைய பக்கத்துல உட்கார்றாங்க. உட்காந்து அவங்க என்ன பண்றானா, பாபுஜி உங்களுடைய காலை நீட்டுங்க, நான் வேணா உங்க காலை பிடிச்சி விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏண்டி சுனிதா உனக்கு நைட் ஆனா கண்ணு தெரியாதமா போயிடுமா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் சுனிதா கிடையாது, நான் வந்து ராணி, பாபுஜியோட ராணி, அதாவது இவங்க 2 பேரும் அந்த வயசான கேரக்டர் மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ண போறாங்களாம், அதுதான் இவங்க நாசுக்கா சொல்றாங்க. இப்ப இவ என்ன சொல்லனா, சரிங்க நீங்க என்னோட காலை அழுத்தி விடுங்க, நான் வந்து உங்க காலை பிடிச்சி விடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஓ நீ இப்படி எல்லாம் பேசுவியா, இவ்வளவு நாள் எனக்கு அது தெரியாத போச்சு அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்
அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்ட உடனே அவ ரொம்ப சந்தோஷப்படும் போது இப்ப அவ என்ன சொல்றானா, இன்னைக்கு நீங்க என்ன ராணியா நினைச்சுங்க, நான் மாமனாரா நினைச்சுக்கிறேன். சோ அப்படி மேட்டர் பண்ணனா இன்னைக்கு நம்ம கூடுதலாவே பயங்கரமான இன்பம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு சந்தோஷமாயிடுமா. அப்புறம் என்ன, அவளை மடியில உட்கார வச்சு அவருடைய மாங்காய் போட்டு செம்மையாக போட்டு கசக்கிட்டு பாருங்க. இது கசக்க கசக்க அவருடைய கண்ணுக்கு அவங்க மாமனார் கூட மேட்டர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சீனை எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீனு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அப்படி இவங்க 2 பேர் வெறித்தனமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த ராணி என்ன பண்ணுவானா, அந்த பாபுஜிக்கு காலை அழுத்தி விட்டுட்டு இருப்பா இல்லையா. இப்படியே காலை அழுத்திட்டே இருக்கும் போது அவருடைய துணியை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குவா. மேல தூக்கிட்டு இருந்தவ என்ன பண்ணுவானா, அப்படியே பொறுமையா கீழே அழுத்திட்டே போயிட்டு அப்படியே முட்டி கால் வரைக்கும் அழுத்த அழுத்த அவர் படுத்து இருந்தவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா ஏதோ ஒன்று பண்ணும். எப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோன்னா இவன் என்ன பண்ணுவானா, சீக்கிரமா அடிங்க மாமா, உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவளும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ராணி உன் மேல எனக்கு இருக்க ஆசையை இன்னைக்கு ஃபுல்லா வெறியா தீர்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ராணியை நினைச்சிட்டு அவரோட வைஃபை மடியில வச்சு வேற லெவல செஞ்சுட்டு இருப்பாருங்க. இந்த சீனை வெறியா எடுத்திருப்பாங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இந்த ரூம்ல தாங்க காட்டுறாங்க. இந்த ராணி என்ன பண்ணுவானா, பொறுமையா அவருடைய காலை அழுத்திட்டே இருப்பா இல்லையா. அழுத்தினவ என்ன பண்ணுவானா, பொறுமையா அவருடைய முட்டி அதுக்கப்புறம் தொட இப்படியே அழுத்திட்டே இருந்தவ டப்புன்னு போயிட்டு அவருடைய வாழைப்பழத்தை தொட்ட உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, ராணி நம்மளோட வழிக்கு வந்துட்டா போல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே ஜாலி தான் போல அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்கும்போது ராணிக்கும் அவருடைய மேல ஆசை இருக்கு போல. இப்படியே பொறுமையா அவருடைய பனானா தொட்டவ அவரு செம்மையா ஊசி பெத்தின உடனே அவருக்கு சந்தோஷமானதுக்கு அப்புறம் இப்ப ராணி என்ன பண்ணனா, பொறுமையா அவர் மேல சாயிரா. அவர் மேல சாஞ்சிட்டு அவருடைய பனானாவை பிடிச்சிட்டு அவரை செம்மையாவே கிஸ் பண்ணும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, ராணியோட மாம்பழத்தை கூட செம்மையாவே விளையாட ஆரம்பிப்பாரு. இந்த சீன்ஸ் வெறியா எடுத்திருப்பாங்க. ராணியோட வாயில விரல வச்சு அவருடைய வாய்க்குள்ள விரல வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாமே இருக்கு. செம்ம ஆட்டாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே அவளை செஞ்சுட்டே இருக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா நம்ம இந்த சேனல்ல பார்த்துலாம். இதுக்கப்புறம் நம்மளோட எல்லா சேனல்லையும் வீடியோ போட நான் முயற்சி பண்றேன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதனோட வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே கைஸ், உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய நேமை மட்டும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது நான் உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு லைக்கை போட்டுட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அந்த லிங்க் நான் கொடுப்பேன். நாளைக்கு வீடியோ பேட் ஸ்டோரி 2.0 வரும். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே கைஸ், இது தொடர்ந்து வருது. நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.